Isaiah 46 verse 4. ஏசாயா 44 அதிகாரம் 6 வசனம். 46. 46 அதிகாரம் and verse 3 and 4. 3-4 வசனங்கள். ஏசாயா 46 3-4. The middle of verse 3. மூன்றாம் வசனத்தின் மத்தியிலே. I bore you when you were born and carried you from your womb. From the womb, from your mother's womb. தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். Do you know when God started carrying you? தேவன் உங்களை எப்பொழுது தூக்க சுமக்க ஆரம்பித்தார் தெரியுமா? When you were in your mother's womb. உங்களுடைய தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே தேவன் உங்களை சுமக்க ஆரம்பித்து விட்டார். And when you were born. நீங்கள் பிறந்த பொழுதும். And now, இப்பொழுது verse 4, 4ஆம் வசனம், to your old age I will be the same. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். And when your hairs get gray or white I will still bear you. உங்களுடைய முடி நரைமயிரான பொழுதும் நான் உங்களை ஏந்துவேன், சுமப்பேன். I made you and so I will carry you. நான் உன்னை உருவாக்கினேன், ஆகவே நான் உன்னை தாங்குவேன். And I bear you, I will also deliver you from all your problems. நான் உன்னை சுமப்பது மட்டுமல்ல, எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை விடுவிப்பேன். You tell me. நீங்கள் சொல்லுங்கள். You want your children to care for you or you want God to care for you? பிள்ளைகள் உங்களை தாங்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா அல்லது தேவன் உங்களை தாங்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, don't try to control anybody in your life. உங்களுடைய வாழ்க்கையில யாரையுமே கட்டுப்படுத்த வேண்டும் என்று விரும்ப வேண்டாம். Don't try to make slaves of human beings. மனுஷர்களை உங்களுக்கு அடிமையாக்க வேண்டாம். Don't try to make slaves of your children. உங்களுடைய பிள்ளைகளை உங்களுக்கு அடிமையாக்க வேண்டாம். Or your wife. மனைவியை அடிமையாக்க வேண்டாம். All the brothers and sisters in your church. அல்லது உங்கள் சபையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை அடிமையாக்க வேண்டாம். Leave them free. நீங்கள் அவர்களுக்கு சுயாதீனம் கொடுங்கள். Be a servant of God. தேவனுடைய ஊழியக்காரனாய் இருங்கள். And say, Lord, I want to make only the lusts of my flesh my slave. ஆண்டவரே, என்னுடைய மாம்சத்தில் இருக்கக்கூடிய இச்சையை மட்டுமே எனக்கு அடிமையாக்க விரும்புகிறேன் என்று ஆண்டவரே சொல்லுங்கள். The desires of the world I want to make them my slave. இந்த உலகத்தின் ஆசை இச்சைகளை ஆண்டவரே எனக்கு நான் அடிமையாக்க வேண்டும். I want to make money my slave. பணத்தை ஆண்டவரே எனக்கு அடிமையாக்க வேண்டும். I want to put the devil under my feet. பிசாசை என்னுடைய காலின் கீழே வைக்க வேண்டும். Concentrate on that. இதிலேயே நீங்கள் கவனம் செலுத்துங்கள். I'm telling you the truth which will make you free. உங்களை விடுதலையாக்கக்கூடிய சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். And if you have heard these things many years and you're still not free, it's because you are trying to rule in other areas. இவ்வளவு நாட்களாக இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்டிருந்தும் நீங்கள் விடுதலையாகவில்லை என்று சொன்னால் நீங்கள் மற்ற பகுதிகளில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறீர்கள். You please listen to me and see if it doesn't work in your life. தயவு செய்து என்னை கவனித்து இது உங்கள் வாழ்க்கையிலே வேலை செய்கிறதா இல்லை என்பதை பாருங்கள். You shall know the truth. சத்தியத்தை அறிவீர்கள். The truth shall make you free. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். The truth is a man must leave his father and mother and cleave to his wife. சத்தியம் என்னவென்றால் ஒரு மனிதன் தன்னுடைய தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு இணைந்திருக்க வேண்டும். If you fight against God in that verse, இந்த வசனத்தின் அடிப்படையில் தேவனோடு கூட நீங்கள் போரிடுகிறீர்களா இருந்தால் God will not support you. தேவன் உங்களை தாங்க மாட்டார். So many people say they are following the Bible but they don't follow the first commandment in the Bible. அநேகர் வேதத்தை நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்கிறார்கள், ஆனால் வேதத்தில் இருக்கக்கூடிய முதல் கற்பனைக்கு கீழ்ப்படிவதில்லை. Don't follow Indian culture, follow the word of God. இந்திய கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டாம், தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுங்கள். God will take care of you. தேவன் உங்களை பொறுப்படுத்திக் கொள்வார். I believe that. நான் அதை நம்புகிறேன். I have faith for that myself. நானாகவே அதற்கென்று விசுவாசம் வைத்திருக்கிறேன். That till the Lord comes or the Lord calls me home, I will be a testimony to the fact God தேவன் வரும் வரைக்குமோ அல்லது தேவனை அழைக்கும் நாள் பரியந்தம் தேவனை தாங்குவார், சுமப்பார் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். If you honor God, he'll honor you. நீங்கள் தேவனை கனம் பண்ணினால் அவர் உங்களை கனம் பண்ணுவார். You know, I see a beautiful example in the case of the apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே நான் அருமையான ஒரு உதாரணத்தை பார்க்கிறேன். Sometimes we think you must only concentrate on sin. சில சமயங்களில் நாம் பாவத்திலே மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் என்று there are some other commandments in the Bible. If I don't obey them, I will be a slave to sin. ஆகவே வேதத்திலே மற்ற கட்டளைகளும் உண்டு, அவைகளுக்கு நான் கீழ்ப்படியாவிட்டால் நான் பாவத்துக்கு அடிமையாகி விடுவேன். You may say, what is the connection between overcoming sin and teaching my son to be free from his father and mother? பாவத்தை மேற்கொள்வதற்கும் தகப்பன் தாயை விட்டு பிரிந்து நீ மனையோடு இருக்க வேண்டும் என்று என்னுடைய மகனுக்கு சொல்வதற்கு என்ன வித்தியாசம், என்ன கருத்து இருக்க தொடர்பு இருக்கிறது? Any disobedience to God's word is sin. ஏனென்றால் எந்த ஒரு வேத வார்த்தைக்கும் கீழ்ப்படியாமை என்பது பாவம். If you disobey the first commandment in the Bible, how in the world are you going to obey all the other commandments? முதல் கற்பனைக்கே நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் மீதி உள்ள கற்பனைக்கு எங்கே கீழ்ப்படிய போகிறீர்கள்? That is why I am pointing out the first commandment in the Bible in Genesis 2:24. ஆகவே தான் நான் வேதத்திலே இருக்கக்கூடிய முதல் கட்டளை ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை உங்களுக்கு சொல்கிறேன். Most Christians in India don't even know that is the first commandment in the Bible. இந்திய தேசத்திலே உள்ள अनेक கிறிஸ்தவர்களுக்கு இதுதான் வேதத்திலே சொல்லப்பட்ட முதல் கற்பனை என்றும் தெரியாது. You'll never hear a preacher preach about it.
எந்த ஒரு பிரசங்கியாரும் இதை பிரசங்கிப்பதையும் நீங்கள் கேட்க மாட்டீர்கள். You hear me preach about many things which other preachers don't preach. அநேக பிரசங்கியார் பிரசங்கிக்க கூடாத பல காரியங்களை நான் பிரசங்கிப்பதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். Tell me if it's in the Bible or not. ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லுங்கள், வேதத்திலே நான் சொல்வது இருக்கிறதா இல்லையா? Look at the Apostle Paul. அப்போஸ்தலன் பவுலை பாருங்கள். The Apostle Paul decided அப்போஸ்தலன் பவுல் தீர்மானித்தார், that in his life he will never be a financial burden to any church. எந்த ஒரு சபைக்கும் பொருளாதார ரீதியிலே அவர் பாரமாக இருக்க மாட்டேன் என்று தீர்மானித்திருந்தார். He told the Corinthians, கொரிந்தியரை பார்த்து சொன்னார், 1 Corinthians 9, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம், that even though verse 14 the Lord 9:14 the Lord is directed those who preach the gospel can get their living from the gospel. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். The Lord has directed it. தேவனே கட்டளையிட்டிருக்கிறார். It's perfectly right to give money to a servant of God. ஒரு தேவனுடைய ஊழியர் அந்த பணத்தினாலே பயனடைய வேண்டும் என்று தேவனே கட்டளையிட்டிருக்கிறார். He can live from the gospel. God himself has said that. தேவனே அதை சொல்லி இருக்கிறார். ஆகவே சுவிசேஷத்தின் நிமித்தமாய் ஒரு தேவ ஊழியர் வாழலாம். Nothing wrong in it. அதிலே தவறு இல்லை. But Paul says, ஆனால் பவுல் சொல்கிறார், so many people are taking advantage of that verse. I want to be a testimony. அநேகர் இந்த வசனத்தை தங்களுக்கு சாதமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஆகவே இதற்கு நான் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். India is full of people quoting that verse and taking advantage of it. இந்திய தேசமானது இந்த வசனத்தை அடிக்கோடிட்டு காண்பித்து இதை தங்களுக்கு சாதமாக பயன்படுத்துகிற பிரசங்கர் நிறைந்திருக்கிறார்கள். So he says, I use none of these things, verse 15. ஆகவே 15ஆம் வசனத்திலே சொல்கிறார், அப்படி இருந்தும் இவைகளிலே ஒன்றையும் நான் அனுபவிக்கவில்லை. I am not writing this now so that you may do something for me. எனக்கு நீங்கள் எதையாவது செய்ய வேண்டும் என்று என்பதற்காக நான் எழுதவில்லை என்று சொல்கிறார். And listen to this. இங்கே பாருங்கள், it's better for me to die than for me to lose my ability to boast in this matter. இந்த விஷயத்திலே நான் மேன்மையை பாராட்டுகிறேன் என்ற நிலையை விட்டுவிடுவதை காட்டிலும் சாவது மேல் என்று சொல்கிறார். He says, because I am not preaching the gospel because somebody is paying me. யாரோ எனக்கு கட்டணத்தை எனக்கு சம்பளம் கொடுக்கிறபடினாலே நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறேன் என்று இருக்க கூடாது. God has put such a desire in me that even if I starve I will preach the gospel. தேவன் எனக்கு நான் பட்டினி கிடந்தாலும் கூட இந்த பிரசங்கத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை ஆசையை கொடுத்திருக்கிறார். That's how, to the Thessalonians he says, தெசலோனியருக்கு சொல்கிறார், in 2 Thessalonians chapter 3, 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம், 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம், for chapter 3, 3ஆம் அதிகாரம், verse 8, 8ஆம் வசனம், he says, we did not even eat anyone's bread without paying for it, but with labor and hardship we work day and night so that we won't be a burden to any of you. ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம் என்று 8ஆம் வசனத்தில் சொல்கிறார். See, can you imagine somebody bringing food for the apostle Paul and Paul giving him money for it? நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியுமா? யாரோ ஒருவர் அப்போஸ்தலன் பவுலுக்கு சாப்பாடு கொண்டாந்து கொடுக்கிறார்கள், அந்த சாப்பாடுக்கு கொஞ்சம் ரூபாய் எடுத்து அதை கொடுப்பதை நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியுமா? That's what he says. அதுதான் இங்கே சொல்கிறார். No, I'm not saying it's not that apostle Paul went for one dinner and he gave him money there. ஆகவே பவுல் ஒரு விருந்துக்காக ஒரு வீட்டுக்கு போய் விருந்து சாப்பிட்டு அங்கே பணத்தை கொடுத்து விட்டு வந்தார் என்று நான் சொல்லவில்லை. That's not what he's talking about. இங்கே சொல்கிறது அது அல்ல. He was living in Thessalonica for some time. அவர் கொஞ்ச நாட்களாக தெசலோனிக்கே பட்டணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். And he was living in a rented house. அங்கே வாடகை வீட்டிலே குடியிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். And somebody was supplying him 3 meals a day for weeks and weeks and weeks. எத்தனையோ வாரக்கணக்காக ஒரு நாளைக்கு 3 வேளை வீதம் சாப்பாடு அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். And he said, I'm not going to take this free because I'm an apostle. நான் ஒரு அப்போஸ்தலனா இருக்கிறபடினாலே நீங்கள் அனுப்பக்கூடிய சாப்பாட்டை இலவசமாக நான் சாப்பிடுவேன் என்று சொல்வதில்லை என்று சொல்கிறார். Given me 90 meals in 1 month, I have to pay for it. நீங்கள் ஒரு மாதத்திலே 90 சாப்பாடு எனக்கு கொடுத்திருந்தீர்கள் என்று சொன்னால் அதற்காக நான் கட்டணம் செலுத்த வேண்டும். That's what he's talking about. அதைத்தான் அவர் சொல்கிறார். Not that he paid every time he went for dinner somewhere. அவன் யாராவது விருந்துக்கு கூப்பிட்டால் அங்கே விருந்து சாப்பிட்டுட்டு காசு கொடுத்து விட்டார் என்று சொல்லி அர்த்தம் அல்ல. And then in Ephesus, in Acts chapter 20, எபேசு பட்டணத்திலே அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். he says, அவர் சொல்கிறார், I've been with you, verse 31, for 3 years. 31ஆம் வசனத்திலே சொல்கிறார். Acts 20 verse 31. அப்போஸ்தலர் 20:31 சொல்கிறார், 3 வருஷமாக உங்களோடு கூட நான் இருந்தேன். And he tells them, அவர்களிடத்திலே சொல்கிறார், in all these 3 years, இந்த 3 வருஷமாக I never wanted, verse 33, anybody's money. யாருடைய பணத்தையும் நான் நாடவில்லை. And I never expected anybody to give me a shirt or a pant or anything. எனக்கு சட்டையோ பேண்டோ கொடுக்க வேண்டும் என்று நான் இச்சிக்கவில்லை என்று 33ஆம் I did not want anything from you. உங்களிடத்தில் ஒன்றுமே எனக்கு தேவையில்லை என்று சொல்கிறார். நான் verse 434 worked with my own hands and took care of my needs. எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவர்களுக்காக இந்த கைகளே வேலை செய்தது என்று சொல்கிறார். Because I wanted to be an example to you that by working hard we must help the other weak people. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்குவதற்கு நான் உங்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். Now the devil watched this. இதை
பிசாசு கவனித்துக் கொண்டிருக்கிறான். Say, okay, this man Paul, how long is he going to work with as a tent maker? இந்த மனிதர் பவுல் எவ்வளவு நாட்கள் தான் அவர் இந்த கூடார தொழில் செய்ய போகிறார் என்று பார்ப்போம். One day he'll become old. ஒரு நாளிலே அவருக்கு வயதாக போகிறது. Then let me see whether he will become dependent on others or not. அதற்கு பிறகு இப்பொழுது அவரை மற்றவர்களை சார்ந்து வாழ போகிறாரா இல்லையா என்பதை பார்க்க தான் போகிறேன் என்று பிசாசு சொல்லுகிறது. The old man can't sit and stitch tents. வயதான பிறகு உட்கார்ந்து கூடாரத்தை தைக்க முடியாது. But do you think God will let down a faithful servant of his like Paul? பவுலை போல தம்முடைய உண்மையான ஒரு ஊழியரை தேவன் விட்டு விடுவார் என்று எண்ணுகிறீர்களா? I'll show you something that encouraged me tremendously in my own life. என்னுடைய சொந்த வாழ்க்கையில் அதிகமாக என்னை உற்சாகப்படுத்தின ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். I'm just trying to show you how if you honor God, he'll honor you. நீங்கள் தேவனை கனம் பண்ணினால் எப்படி தேவன் உங்களை கனம் பண்ணுவார் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். When Paul went to prison, பவுல் சிறைச்சாலைக்கு சென்றார். he could not make tents. அங்கே கூடார தொழில் செய்ய முடியவில்லை. And we read in Acts chapter 23. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 23ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். There were certain Jews, verse 12, who made 12 and 13, 40 Jews who made a plot to kill Paul. பவுலை கொலை செய்யும்படியாக தீர்மானம் பண்ணின 40 யூதர்கள் அங்கே இருந்தார்கள். அப்போஸ்தலர் 23 12 13. 40 people decided to kill Paul. 40 பேர் பவுலை கொலை செய்யும்படியாக திட்டமிடுகிறார்கள். You know, these are lessons we have to learn for the time we are living in India today. இந்திய தேசத்திலே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே இதிலிருந்து நாம் படிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும். You may find yourself in a place where 40 people determined to kill you. 40 பேர் உங்களை கொலை செய்யக்கூடிய திட்டம் பண்ணக்கூடிய ஒரு இடத்திலே நீங்கள் இருக்கலாம். They came to the chief priest and say, அவர் பிரதான ஆசாரியத்தில் வருகிறார்கள். We will not eat anything till we kill Paul. பவுலை கொலை செய்யும் மூலம் ஒன்றும் புசிப்பதில்லை என்று உறுதியான சபதம் பண்ணி கொண்டோம் என்று சொல்கிறார்கள். You go and speak to the commander and ask him to bring Paul over. ஆகவே நீங்கள் போய் அந்த அதிபதியினிடத்திலே பவுலை இங்கே கூட்டிக் கொண்டு வருவதற்கு ஆலோசனை செய்யுங்கள். As though you want to find out some details about the case. ஏதோ இந்த வழக்கிலே சில விவரங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அவரை இங்கே அழைப்பீங்கள். On the way we'll kill him. அப்படியே வழியிலே வரும் பொழுது அவரை கொலை செய்து விடுவோம். But see how God controls that. ஆனால் தேவன் இதை எப்படி கட்டுப்படுத்துகிறார் என்று பாருங்கள். Verse 16, the son of Paul's sister heard these fellows talking. பவுலுடைய சகோதரியினுடைய மகன் இப்படி பேசுகிறதை கேள்விப்பட்டான். He was a young man. அவன் ஒரு வாலிபன். He happened to be around there. அங்கே இருக்க முடியாத நேர்ந்தது. Who made him come there at that time? அந்த நேரத்திலே அந்த இடத்திற்கு வரும்படியாய் செய்தது யார்? God. தேவன். God made him hear this. தேவன் இதை கேட்கும்படியாக செய்தார். And he immediately went. உடனடியாக அந்த மகன் போகிறான், அக்கா பையன். Went to Paul. பவுலிடத்திற்கு போய் told him about it. இதை குறித்து சொல்கிறார். So there are 40 people who are planning to kill you. இங்கே 40 பேர் உங்களை கொலை செய்ய முடியாது திட்டமிடுகிறார்கள். So Paul called one of the centurions, verse 17. 17ஆம் வசனத்திலே பவுல் நூற்றுக்கு அதிபதியை அழைக்கிறார், ஒருவனை அழைக்கிறார். He said, take this young man to the commander. இந்த வாலிபனை சேனாபதியினிடத்திலே கூட்டிக் கொண்டு போங்கள். And so the commander took him and asked him, what is it you have to tell me? அந்த சேனாபதி அந்த பையனை கூப்பிட்டு என்ன சொல்ல வேண்டும் அப்பா சொல் என்று சொல்கிறார். So he told him. அவை அந்த பையன் And the சொல்லிவிட்டான். commander told the young man, verse 22, don't tell anybody that you told me all this. 22ஆம் வசனத்திலே நீ இதெல்லாம் எனக்கு அறிவித்ததாக ஒருவருக்கும் சொல்லாதே என்று அந்த சேனாபதி அந்த பவுலுடைய அக்கா பையனிடத்திலே சொல்கிறார். And that night itself, verse 23, he got Paul away from that place with 200 soldiers. அந்த இரவிலே தானே 200 போர்ச்சேவரோடு கூட ராத்திரியிலே 3ஆம் மணி வேளையிலே அவரை கூட்டிக் கொண்டு போய்விட்டார்கள். Now these fellows who said we will not eat until we kill Paul. பவுலை கொலை செய்யும் வரைக்கும் நாங்கள் புசிப்பதில்லை சாப்பிடுவதில்லை என்று கங்கணம் கட்டி கொண்டவர்கள். I don't know when they started eating. எப்ப சாப்பிட ஆரம்பித்தார்கள் என்று தெரியவில்லை. It's like these people who go on fast unto death. சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கிறவர்களை போல. After a few days they get hungry. கொஞ்ச நாள் ஆன உடனே பசிக்க ஆரம்பித்து விடும். Then they say, we are thankful the government has agreed to some of our things and they will consider it, so we are drinking one lime juice now to break the fast. எங்களுடைய கோரிக்கைகளிலே ஒரு சிலரையாவது அரசாங்கம் அனுசரணை பண்ணுகிறேன் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே ஒரு டம்ளர் எலுமிச்சம் சாறு குடித்துக் கொள்கிறோம் என்று குடிக்கிறார்கள். They're all afraid to die. எல்லாரும் மரிப்பதற்கு பயப்படுகிறார்கள். So these fellows also must have been like that. இவர்களும் அப்படிதான் இருந்திருப்பார்கள். But what I want you to see is this. ஆனால் நீங்கள் என்ன பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். From this moment onwards, இந்த நேரத்திலிருந்து you notice something that is not written in the Acts of the Apostles. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் எழுதப்படாத ஒரு காரியத்தை பாருங்கள். Paul suddenly becomes a rich man. பவுல் திடீரென ஒரு பணக்காரராய் மாறுகிறார். How did he suddenly become a rich man? எப்படி திடீரென பவுல் ஒரு பணக்காரராய் மாறினார்? I'll show you two examples of it.
இரண்டு உதாரணங்கள் உங்களுக்கு In சொல்கிறேன். Acts chapter 24, அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம். Paul was standing before King Felix, அங்க பேலிக்ஸ் ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறார். and Paul was speaking about righteousness in verse 25 and all that 25ஆம் வசனத்திலே நீதியை குறித்து எல்லாம் பேசுகிறார் to the king. அந்த ராஜாவினிடத்திலே. And Felix was frightened. கனமுருந்திய தேசாதிபதியாகிய பேலிக்ஸினிடத்திலே பேசுகிறார். And Felix was frightened and said, "Okay, I'll call you later." சரி, நான் உன்னை பின்பாக கூப்பிட்டு அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். Now Felix was a king. இந்த பேலிக்ஸ் என்பவர் ஒரு தேசாதிபதி See ராஜா. what it says in verse 26. 26ஆம் வசனத்திலே வாசியுங்கள். He was hoping that he will get some money from Paul as a bribe to release him. கனம் பொருந்திய இந்த மனிதர் எப்படியாவது பவுலிடத்திலிருந்து அவரை விடுதலையாக்குவதற்கு தனக்கு பணம் கிடைக்கும் என்று அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். Can you imagine this ragged, thin Paul standing there like a criminal? அங்கே குற்றவாளியை போல ஒல்லியா இருக்கக்கூடிய அந்த பவுல் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். உங்களால கற்பனை செய்ய முடிகிறதா? And this big king expecting a bribe from him. இந்த பெரிய ராஜா இந்த பவுலிடத்திலிருந்து பெரிய தொகையை லஞ்சமாக எதிர்பார்க்கிறார். How much bribes do kings expect? 10 rupees or 20 rupees? ராஜாக்கள் எல்லாம் எவ்வளவு லஞ்சம் எதிர்பார்ப்பார்? 10 ரூபாய், 5 ரூபாயா? What do you think? என்ன நினைக்கிறீர்கள்? How much do the politicians expect nowadays? இந்த நாட்களில் அரசியல்வாதிகள் எவ்வளவு லஞ்சம் எதிர்பார்க்கிறார்கள்? 5 ரூபாயா, 10 ரூபாயா? You can know how much. எவ்வளவு தெரியுமா? That's right, lakhs. லட்சக்கணக்கான பணம். How much do you think Felix expected from Paul? பேலிக்ஸ் ராஜா பவுலிடத்திலிருந்து லஞ்சமாக எவ்வளவு பெரிய தொகை எதிர்பார்த்திருப்பார்? Huge amount of money. பெரிய தொகை. Not 10 or 20 rupees. 10 ரூபாய், 20 ரூபாய் எல்லாம் அல்ல. How do you think he would expect this poor prisoner sitting in a prison to have so much money? ஒரு சிறைச்சாலையிலே ஏழையாக கைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதனிடத்திலிருந்து பெரிய தொகை எப்படி அவர் எதிர்பார்த்திருப்பார்? He must have made some investigations. அவர் ஏற்கனவே இன்னாரை குறித்து சில தகவல்கள் எல்லாம் சேகரித்திருக்கிறார். This man was a poor tent maker. இந்த மனிதர் ஏழை கூடார தொழில் செய்கிறவனா தான் இருந்தார். But suddenly in the last few days he has come into a lot of money. ஆனால் கடைசி காலங்களிலே அவருக்கு அதிகமாக பணம் வந்து விட்டது. How did he get that? எப்படி இந்த பணம் இவருக்கு வந்தது? His sister's son came to see him. அவருடைய சகோதரியினுடைய மகன் பவுலை பார்க்க வந்தார். Paul was the son of a very rich Jewish businessman. பவுல் ஒரு பெரிய யூத ஒரு தொழிலதிபருடைய மகன் ஆயிருந்தார். Because those of the Jewish businessmen only went to Tarsus. ஏனென்றால் யூத வணிகர்கள் தான் தர்சு பட்டணத்துக்கு செல்வார்கள். But the moment Paul became a Christian, his parents disinherited him. பவுல் ஒரு கிறிஸ்தவனான உடனேயே பெற்றோர்கள் உனக்கு சொத்திலே பங்கே கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள். Now I believe this is what happened. இதுதான் நடந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். When they heard that their son Paul was imprisoned, தன்னுடைய மகன் பவுல் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே they sent a huge amount of money through his sister's son. பவுலுடைய அக்கா மகன் மூலமாக பெரிய ஒரு தொகையை பவுலுக்கு அனுப்பியிருந்திருப்பார்கள். That's how he became rich. இப்படித்தான் அவர் பணக்காரராய் மாறினார். And the king knew about it. பேலிக்ஸ் ராஜா இதை குறித்து அறிந்தார். Maybe the commander told him. ஒருவேளை அந்த அதிபதி சொல்லியிருந்திருக்கலாம். That's how he became rich. இப்படித்தான் இவர் பணக்காரராய் மாறினார். Then you read in Acts 28. பிறகு அப்போஸ்தலர் 28 வாசிக்கிறோம். Paul was in Rome. பவுல் இப்பொழுது ரோமாபுரியிலே இருக்கிறார். Rome is like more expensive than Bombay or New Delhi. இப்பொழுது இருக்கக்கூடிய மும்பை அல்லது புது டெல்லி காட்டிலும் அதிக விலை உள்ளதான ஒரு நகரமாக தான் ரோம் இருந்தது. Capital of the world. விலைவாசி அதிகமாக உள்ள ஒரு நகரம், இந்த உலகத்தினுடைய தலைநகரமாக ரோம் இருந்தது. In that city, அந்த பட்டணத்திலே says in Acts 28:30, அப்போஸ்தலர் 28:30 வாசிக்கிறோம். he stayed 2 full years in his own rented house. பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷங்கள் முழுதுமாக தங்கியிருந்தார். How many of you can rent a house in New York or London for 2 years? நியூயார்க் பட்டணம் அல்லது லண்டன் பட்டணத்திலே உங்களில் எத்தனை பேர் 2 வருஷங்கள் வாடகைக்கு வீடு பிடிக்க முடியும்? I can't do it. என்னால முடியாது. It's difficult to rent a house in Bangalore. பெங்களூர்லயே வாடகைக்கு வீடு பிடிப்பது அவ்வளவு கஷ்டம். How did this man get money to rent a house in the biggest capital city of the world for 2 years? 2 ஆண்டுகளாக உலகத்தின் தலைநகரமாக விளங்கிய அந்த ரோமாபுரி பட்டணத்திலே 2 வருஷம் வாடகைக்கு வீடு பிடிக்க எப்படி முடிந்தது இவரால்? And to take care of all his expenses for 2 years. 2 வருஷங்கள் தன்னுடைய செலவுகள் எல்லாம் பார்ப்பதற்கு பணம் எங்கிருந்து வந்தது? He had got this money from his sister's son. தன்னுடைய சகோதரியின் மகன் மூலமாக அவருக்கு அந்த பணம் வந்தது. And that was the way God took care of him
when he was too old to make tents. இப்பொழுது கூடார பண்டிகை செய்ய முடியாத அளவுக்கு வயதான ஒரு நபரை தேவன் இப்படித்தான் பொறுப்படுத்தி தாங்கினார். I'm just giving you a proof of Isaiah 46 verse 4. ஏசாயா 46 அதிகாரம் 4ஆம் வசனத்தினுடைய நிரூபணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். The Lord says, when you're old, I will take care of you. நீ முதிர் வயதாகும்போது நான் உன்னை பொறுப்படுத்திக் கொள்வேன்.